புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட்ஸ் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட்ஸ் சிரப். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள நெம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிதாஸ், லாரி டிரைவர். இவரது மனைவி சண்முகப்பிரியா, வயது 28. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சண்முகப்பிரியா குழந்தைகளுடன் ஆம்பூர் அடுத்த உமராபாத் பகுதியில் உள்ள தாய் வீட்டுக்கு அரசு பஸ்ஸில் சென்றார். ஆம்பூர் ராஜீவ் சிலை அருகில் பஸ்ஸில் இருந்து இறங்கி தாய் வீட்டுக்கு சென்றார். தாய் வீட்டை அடைந்ததும் கோவில் திருவிழாவுக்கு செல்ல நகைகளை போட்டுக் கொள்வதற்காக பேக்கை திறந்து பார்த்தார். பேக்கில் இருந்த ஆரம் மற்றும் நெக்லஸ் காணாமல் போயிருந்தது. அதன் எடை 7.5 சவரன், கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பு. நகைகளை காணவில்லை என கதறி எழுதார். அம்மாவுடன் சென்று உமராபாத் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொள்ள போலீசார் மறுத்துவிட்டனர். நீங்கள் ஆம்பூரில் இறங்கி இருக்கிறீர்கள், அதனால் அங்குதான் புகார் செய்ய வேண்டும் என கூறினர். அதனால் ஆம்பூர் போலீஸ் நிலையத்துக்கு சண்முகப்பிரியா போனார். அங்கிருந்த போலீசார் புதிய கதையை கூறி உள்ளனர். நீங்கள் வாணியம்பாடியில் பஸ் ஏறி இருக்கிறீர்கள், அங்கே மிஸ் ஆகி இருக்கலாம், அதனால் ஆம்பூர் எல்லைக்குள் வராது, வாணியம்பாடி போலீஸ் நிலையத்துக்கு போங்க என கூறி உள்ளனர். இதனால் விரக்தியடைந்த சண்முகப்பிரியா போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நகைகளை பறிகொடுத்துவிட்டு 2 குழந்தைகளுடன் நிர்கதியாய் நிற்கிறேன், இப்படி என்னை அலைக்கழிக்கிறீர்களே, நியாயமா என கேட்டு கண்ணீர் விட்டு அழுதார். நாங்கள் உமராபாத் ஸ்டேஷனுக்கு போனோம். உமராபாத் ஸ்டேஷனுக்கு போன பின்னாடி நீங்கள் டவுனை ஆம்பூர் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கு மாணிப்படிக்கு போங்க, அங்கே எங்களை அலைய விடுறாங்க. நீங்கள் எங்களுக்கு 2 குழந்தைங்கள் எத்தனை எங்கெங்கே தெரியுது எனக்கு தெரியல. நீங்கள் எங்கள் மேல் இடத்துல எனக்கு என் நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க. என்னால் எங்கேயுமே போக முடியாது. இதுக்கப்புறம் என் வீட்டுக்கார வீட்டுக்கு போனால் கூட எனக்கு நகை இங்கேயே வச்சுக்கோ சொல்லி எடுத்துன்னு போனீங்களேன்ட்டு என்னை இது பண்ணுவாங்க. எனக்கு தயவு செஞ்சு என் நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க. எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நகையிலலாம் எங்கேயுமே என்னால் போகவே முடியாது. தயவு செஞ்சு என் நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க. இனி என்னால் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக போக முடியாது என கூறிவிட்டு நேராக திருப்பத்தூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் புகாரை வாங்காமல் அலைக்கழித்த உமராபாத் மற்றும் ஆம்பூர் போலீசாரை உயர் அதிகாரிகள் கண்டித்தனர். சண்முகப்பிரியா முதலில் சென்று புகார் அளித்த உமராபாத் போலீஸ் நிலையத்திலேயே வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நகைகளை எடுத்து சென்ற நபரை பிடிக்க போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர். உமராபாத், ஆம்பூர் பஸ் நிலையங்களில் உள்ள CCTVகளை ஆராய்கின்றனர். பஸ்ஸில் இருந்து இறங்கிய பயணிகளில் சந்தேகத்துக்குரியவர்கள் யார் என தீவிரமாக அலசி ஆராய்கின்றனர்.